ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நாட்டின் ஜிடிபி உயரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்து கொண்டுள்ளார். நிகழ்வில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நாட்டின் ஜிடிபி உயரும் என கூறினார். ஆந்திராவில் பவன் கல்யாண் கொண்டு வந்துள்ள திட்டங்களை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வரையிலும் ஒரே தேர்தலாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடந்த 2024 தேர்தலில் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். ஆனால் ஒரே தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக 12,000 கோடி ரூபாய் நமக்கு அதிலே மிச்சம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது அதில் 1.5 லட்சம் ஜிடிபி நமக்கு உயர்வு கிடைக்கிறது. ஆக ஒரே நாடு ஒரே தேர்தலினால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நேரம் மிச்சமாகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் இந்த திட்டத்தின் மூலம் நாடு பலம் பெறும் என்றார். சட்டமன்ற தேர்தலை நடத்த 1000 கோடி ரூபாய் செலவிட வேண்டியிருப்பதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலுக்கு செலவிடப்படும் பணத்தை மக்களின் நலனுக்காக செலவிடலாம் என்றார். இந்த நிகழ்வில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அனில் ஆண்டனி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணா அது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம்.